இந்த சம்மர் லீவ்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணுமா? அப்போ மீஞ்சூர்ல இருக்கிற SST கம்ப்யூட்டர் சென்டர்ல உங்களுக்கு விருப்பமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேருங்க. இப்போ சம்மர் ஆஃபரா 75% வரை கோர்ஸ் ஃபீஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. தரமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் குறைவான கட்டணத்தில். SST கம்ப்யூட்டர் சென்டர், TH ரோட், இந்தியன் பேங்க் அருகில், மீஞ்சூர். கால் 9962123457. நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803. மொபைல் 9962194022. மீஞ்சூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஏலம்பேடு ஊராட்சியில ஏலம்பேடு கிராமத்துக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கேட்டு இன்னைக்கு வந்து குடியேறும் போராட்டம், ஊராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் வந்து CPML கட்சியும் AISTO LTCO வந்து இணைஞ்சு முடிவெடுத்தது. இது ஒரு போன வாரமே நாங்கள் வந்து BDO கிட்ட இந்த தண்ணி பிரச்சனை பற்றி எடுத்து சொன்னோம். நான் இந்த ஊரில் ஒரு மீட்டிங்காக வந்தேன். தண்ணி வாங்கி குடிச்சா அந்த தண்ணி வந்து மேலே வந்து வெள்ளையா மிதக்குது, சுடு தண்ணி. என்னம்மா இந்த மாதிரி தண்ணி இருக்கான்னா, ஆமா இப்போ இந்த தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோம், சவுறு தண்ணி. இங்க கடல் பக்கத்துல இருக்கிறதுனால நிலத்தடி நீர் அது வந்து உப்பு தண்ணியா மாறிடுச்சு. காரணம் என்னன்னா, இங்க மகேந்திர சிட்டில ஒரு ஃப்ரூட்ஸ் கம்பெனி வந்து தண்ணி எடுத்து வெளி மாநிலங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்றாங்க. அது கம்பெனிக்கு அனுமதி வாங்குறது வந்து ஃப்ரூட்ஸ் கம்பெனி, ஆனா தண்ணி வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க. யார் இதுக்கு அனுமதி கொடுத்தது? இந்த நிலத்தடி நீர் இவ்வளவு தொலைவு தண்ணி எடுக்கிறதுனால நீர் வந்து உப்பு நீரா மாறிடுச்சு. அப்ப குடிநீர் கூட வந்து ஒழுங்கா கொடுக்காத நிறைய பேருக்கு ஸ்டோன் ப்ராப்ளம், டயலைசிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப இதுக்கு எதிராக தான் இந்த போராட்டத்தை அறிவிச்சு ஒரு வாரம் ஆச்சு. மறுநாளே இந்த தண்ணி பிரச்சனை தீர்க்கிறேன்னு சொன்ன BDO இதுவரை நடவடிக்கை எடுக்கல. நேத்திக்கு RD ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க, எலெக்ஷன் டைமு, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நைட்டுக்குள்ள நான் சொன்ன நாங்க வச்சிருக்க கோரிக்கைகள் வந்து தண்ணி பிரச்சனை, இங்க டிம் சப்ளை லைன் கரண்ட் பிரச்சனை, அப்புறம் வந்து இங்க வந்து இந்த தண்ணி வந்து திருடுபடுறது தடுக்கணும், அதுக்கு உரிமை ரத்து பண்ணணும். அப்புறம் இந்த ஊராட்சியில படிச்சுட்டு இளைஞர்களுக்கு இந்த முகவரியில இருந்தா, ஏலம்பேடு ஊராட்சின்னு அட்ரஸ் இருந்தா அவங்களுக்கு வேலை இல்லைன்று இங்க இருக்கிற தொழிற்சாலை. ஆனா இந்த தொழிற்சாலை இந்த பஞ்சாயத்துக்குள்ள இருக்கு, மகேந்திர சிட்டி. இதுல ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கு. இங்க இருக்கிறவங்க மட்டும் வேலை இல்லை, மற்ற பஞ்சாயத்துல வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை தராங்க. அப்போ இது எப்படி? நாங்க வெளியே இருக்க வேலை கொடுக்க கூடாதுன்ற எங்க நோக்கம் இல்லை, ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஊர்ல இருந்தா தரமாட்டேன்றாங்க. அப்ப இதுக்கு எதிராக தான் இந்த குடியேறும் போராட்டம். இன்னைக்கு இந்த அதிகாரிகள் வந்து நாங்க வந்து எல்லா இதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு லெட்டர் எல்லாம் அனுப்பிச்சிட்டோம். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். தண்ணி பிரச்சனை இப்ப நாங்க தீர்க்கிறதுக்கு இப்பவே நாங்க வந்து மாத்தி தரோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முதற்கட்டமா நாங்க என்ன சொல்றோம், அதிகாரிகள் உங்களை கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க, இந்த தற்காலிகமா இந்த போராட்டத்தை நாங்க வந்து டிராப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். இது உரிய நடவடிக்கை எடுக்கலன்னா மீண்டும் நாங்க போராட தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. நேத்துக்கு இந்த பேச்சுவார்த்தை போன வாரம் நாங்க அறிவிச்சோம். இந்த குடியேறும் போராட்டம் அறிவிச்ச பிறகு நேற்றுக்கு முந்தா நேத்து BDO வந்து பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு அழைச்சிருக்காங்க. 3 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. இவங்க 3 மணில இருந்து 5 மணி வரலாம் வெயிட் பண்றாங்க, BDO வரல. அப்போ ஜோனல் BDO அவங்கலாம் இங்க வந்து BDO ஆபீஸ்ல இருக்கவங்கள, நீங்க யாரு இவங்க வந்தீங்க, உங்களுக்கு யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது, முதல்ல வெளி போங்க, பெண்கள் எல்லாம் இங்க பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஜோனல் BDO வந்து பேசியிருக்காரு. கூப்பிட்டது அவங்க. இந்த ஊராட்சியை சேர்ந்த இந்த மக்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்கள இப்படி வந்து நீங்க BDO ஆபீஸ்க்குள்ள வரக்கூடாதுன்னு பேசுறது இல்லையா? அதிகாரிகள் எந்த அளவுக்கு பொறுப்பற்ற தன்மையா இங்க நடந்துக்கிறாங்க அப்படின்றது வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஜனங்களை முதல்ல மதிக்க கத்துக்கணும், பேச கத்துக்கணும். பெண்களை உரிமையில பேசுறது, இது போன்ற நடவடிக்கைகளை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். எங்களோட கோரிக்கை, அடிப்படையாக கோரிக்கைன்னா தண்ணி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கணும். இதுக்காக போராட வேண்டிய ஒரு துர்பாகியம் இங்க இருக்கு. இதான் வந்து நாங்க தெரிவிச்சிருக்கோம். ஆனா உடனடியாக அந்த அரசாங்க நடவடிக்கைகள் மீண்டும் எங்களோட போராட்டம் தொடரும். பேர் ஜானகிராமன், உழைப்போர் உரிமை இயக்க மாநில பொதுச் செயலாளர். தண்ணி பத்தி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உடனடியாக வேண்டுமே, வேண்டும் வேண்டும் வேண்டுமே. ஏழை மேடையில்
நிலத்த நீரை உறிஞ்சும் டெய்லி ஃப்ரெஷ் நிறுவனத்தில் தூர்வாரே நீர்நிலைகளை தூர்வாரே வெள்ளட்டும் ஏற்று நடத்தும் போராட்டங்கள் வெள்ளட்டும் வேண்டுமே பட்ட குடிநீர் நேரடியாக வேண்டுமே படித்த இளைஞர்களுக்கு ஏலியம்பேடு ஊராட்சியில் உள்ள தொழிற்சாலைகளில் வேலை வேண்டும் ஏலியம்பேடு ஊராட்சி அலுவலகத்தை குடியேறும் போராட்டம் செய்து கொடு உடனடியாக செய்து கொடு வெள்ளட்டும் LTUC வெள்ளட்டும் AICCTU வெள்ளட்டும் உடனடியாக வேண்டுமே செய்து கொடு மக்களுக்கு உடனடியாக மின்சார வசதி செய்து கொடு இது வந்து ஏலியம்பேடுங்க எங்களுது திருவள்ளூர் ஆபீஸ் இதுல சேர்ந்தது. இது எப்படின்னா மகேந்திரா சிட்டி கம்பெனி ஓபன் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து படிச்சுட்டு நிறைய பசங்க டிகிரி வரையும் படிச்சுட்டு போனா கூட வேலை இல்ல, உள்ளூர் ஆளுங்களுக்கு வேலை தர மாட்டேன்னு சொல்றாங்க. அது இல்லாத என்ன பண்ணிருக்காங்க, தண்ணி வந்து இங்க வந்து எங்களுக்கு சுடுகாட்டு தண்ணி குடுக்குறாங்க. என் பையன் அந்த வாட்டர் கேன்ல குடிக்கிறான். அந்த வாட்டர் கேன் அப்படியே வெள்ளைன்னு ஆகி போகுது, உப்பு புத்து போகுது. அது குடிக்கிறதுனால வயிற்று இல்லைன்னா அது சொல்லுங்க பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு. அது குடிக்கிறதுனால ஒரே வயிற்று வலி நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நாங்க செலவு பண்ணின்னு இருக்கிறோம். மெடிக்கல் செலவு, ஊறப்பட்ட செலவு ஆயிடுது. பில்லெல்லாம் எங்களாண்ட இருக்குது. இன்னும் கூட வர கரண்ட்லயே தில்லுமுள்ளு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரே சர்வீஸ் தான் போட்டு வச்சுக்கிறாங்க. லைட்டு சரியாவே எரிய மாட்டேங்குது, டியூப்லைட்லாம் அப்பப்போ டிம்மாவே எரியுது. ஏன்னா ரொம்ப அநியாயம் பண்றாங்க இந்த ஊர்ல. அது ஏன்னா இந்த மாதிரி துட்டு வாங்கி இந்த மாதிரி பண்றாங்கன்னே ஒண்ணுமே தெரிய மாட்டேது எங்களுக்கு. குடிக்கிற தண்ணியில கூட வாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் கேக்குறேன், குடிக்கிற தண்ணி என்ன பண்ணுச்சு சொல்லுங்க. அதுல கூட சுடுகாடு தண்ணி தராங்க, பாரம்பரியம் பாக்குறாங்க. காலம் எங்க போய்க்குது, மாறி போய்க்குது உலகம். இந்த ஊர்ல மட்டும் ஒரே அநியாயம் தான் நடந்துனுக்குது. எல்லாமே போராடி தான் நாங்க வாங்குறதா இருக்குது. இந்த மாதிரிதான் நடந்துனுக்குது உலகத்துல. இப்ப என் பசங்க எல்லாம் டிகிரி முடிக்க போறாங்கன்னா எல்லாம் நிறைய பேர் முடிச்சு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை இல்லாம விளையாடிக்கிறானுங்க. பெருகிற வேலை கூட கொடுக்க மாட்டாங்க, தெத்தி விடுறாங்க. எங்க ஊர்லயே தண்ணி எடுக்கிறாங்க, கம்பெனி நடத்துறாங்க, எல்லாமே பண்றாங்க செய்யறாங்க. ஆனாலும் பாருங்க எங்க ஊர்ல இருக்கிறது வேலை கிடையாது. ஒரு பெருகிற வேலைக்கு போனா கூட நீங்க எந்த ஒரு ஏழையும் வேலை கிடையாதுமா தெத்தி விட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ணா எப்படிங்க சொல்லுங்க. நாங்களும் ஒரு 4 ரூபாய் பொழைக்கு தானே வந்துருக்குறோம். அதனால நான் வேலை செஞ்சுட்டு தானே அங்க துட்டு கேட்கறோம், சும்மா ஒண்ணும் கேட்கலையே. அது எல்லாருக்குமே குத்தா என்ன சொல்றேன் நான் கேக்குறேன். திலகவதிங்க என் பேரு. ரத்து செய் நிலத்தடி நீரை உறிஞ்சும் ரத்து செய். வரும்போது இந்த பஞ்சாயத்துல கேட்காம உள்ள வராங்கன்னா அவ்வளவு தைரியமா இங்க மக்கள் நீங்க எப்படி சார் நீங்க கேட்பீங்க? இந்த வார்த்தை நீங்க கேட்டுறீங்க சார், எங்களுக்கு தெரியும் சார். அந்த வார்த்தை இப்போ நீங்க உள்ள வந்து பேசலான்றீங்களா சார்? வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி எல்லாமே வராங்க. பஞ்சாயத்துல ஒரு பயம் இல்லையான்றாரு. அப்ப பஞ்சாயத்துல நீங்க புரியா சிங்கமா இவரா சொன்னாங்க பரமசிவன் சார் இவருன்னு என்ன நாய்? அப்படின்னா நாங்க நாயா வந்து விடுற நாயா நுழையிற நாங்க ஐயா இப்ப பேசணும் கூப்பிடுறாரு ஐயா. சனிக்கிழமை இதே மாதிரி வர சொன்னாங்க ஐயா, போனாங்க ஐயா. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பயமே இல்லாம நீங்க உள்ள பஞ்சாயத்துக்குள்ள வராங்கன்னா 8 மணி நேரம் தான் உங்களுடைய ஒர்க்கு எங்க பஞ்சாயத்துல. நானும் தாத்தா காலத்துல இங்க வாழ்றேன். எங்க ஊர் பஞ்சாயத்து நாங்க வரக்கூடாதா? குடிநீர் விஷயத்தாக பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லிட்டு ஒரு விஷயம்
உங்க பேரு நீங்க தான் பெண்கள் எல்லாம் நீங்க உங்களுக்கு நான் சொன்னாரு அவரு. என்ன 100 நாள் பொம்பளைங்களை கூட்டு வந்து வேலைக்கு கிராம சபை கூட்டம் வச்சாங்க. நாங்க வந்து பேசணும் 100 நாள் பொம்பளைங்களை நான் ஒண்ணு சொல்லிடுறேன் பொம்பளைங்களை நீங்க பேசவே கூடாது. வந்து இந்த தண்ணி பிரச்சனை போன ஞாயிற்றுக்கிழமை நான் போன்ல பேசும்போது மறுநாளே தண்ணி வந்து கொண்டு வந்தாரு. அவர் பேர் எனக்கு தெரியாது. நான் ஸ்கீம் வீடு வந்தாங்க. ஆமா ஆமா இடையில ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. இந்த பிடி ஆஃபீஸர் வந்தா எனக்கு இவரே எனக்கு தெரியாது. ஜோனல் பிடிஓ பொன்னையும் சாரே பாக்குறேன். நீ எப்படி இங்க வேலை செய்வன்னு பாத்துருவோம். நான் பெண்கள் இடம் அவங்களுக்கு கிள்ளிக்கிறேன். உனக்கு உனக்கு சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு வேலை செய்யற சரவணி முதல்ல சார் எப்படி நடத்தணும் நீங்க எப்படி சார் பேசுவாரு? இப்ப இவரு கூட எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் சார்? நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு, இவரோட பேச முடியாது. அவர் இல்ல, அவர் பதவிக்காக பேசணும். இவருக்கு என்ன பதவி இருக்கு? இப்படி பெண்கள் கிட்டயும் பிடிஓ ஆபீஸ்ல உங்களுக்கு என்ன அதிகாரம் இருந்தா நீங்க என்ன முடிவு? அதிகாரம் என்ன இருக்கு? பிடிஓ வர சொல்லுங்க சார். நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். நாங்க ஒரு விஷயம் ஒத்துழைப்பு கொடுத்து சார் இவரோட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. பேசுறதெல்லாம் கட்டுதாமா? யாரை போய் பார்க்கணும்? ஒரு ஆபீஸ் 8 மணி வரையும் சார். அவர் 8 மணி வரையும் இருப்பாரு எங்க பஞ்சாயத்துல. 8 மணி வரையும் இருக்காரு பஞ்சாயத்துல. நாங்க கேட்டோம். இல்லங்க சார், இவரோட பேச்சுவார்த்தை இவர் என்ன சார் முடிவு? 5 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணி போக வேண்டியதானே? 8 மணி வரையும் நாங்க கேக்குற மாதிரி கேட்கலாம். பேசுவோம் என்ன சொல்லணும் கேட்போம். அதுக்குள்ளே பஞ்சாயத்து ஆபீஸ் இப்ப கூப்பிட்டு விசாரிக்க கூட பண்ணிக்கலாம். அது இப்போ பொதுவான பிரச்சனை, அது ஊர் பிரச்சனை வைங்க. ஃபர்ஸ்ட் ஊர் பிரச்சனை வச்சு பேச முடியுங்க, அப்புறமா நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? இப்போ வீடியோ என்ன தகவல் சொல்லியிருக்காரு, என்ன பண்ணிருக்காருன்னு அவர் சொல்லுவாரு. அந்த தகவலை கேட்போம். வச்சா மேல வந்து வெள்ளையா வருது. இது நிறைய இது சாப்பிட்டா நிறைய பேருக்கு முதல்ல இந்த தண்ணி அனுப்பல, இந்த தண்ணி அனுப்பல அவங்க சார். இதுல நிறைய வேலை இருக்கு சார். நாங்க என்ன சொல்ல, சில அதிகாரிங்க வாங்கிட்டு மக்களுக்கு எதிராக வேலை செய்யறாங்க. நான் ப்ரூவ் பண்றேன். எம்என்ஆர்ஜில இருந்து எவ்வளவு ஃப்ராட் வேலை பண்றாங்க. நான் பேசுறேன் பொன்னையன் சார் கிட்ட நான் கொண்டு போறேன் விஷயத்த. அப்ப என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, குடிநீர் வந்து அங்க ஒரு அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இருக்கிற தண்ணி பிரச்சனை இல்லை. இந்த பகுதியில் ஃபுல்லா வந்து இந்த பிரச்சனை வருது. தண்ணி சொன்ன உடனே நான் மாற்றி தரேன்னு சொல்றாரு. இது வரைக்கும் ஒரு வாரமா கனெக்ஷன் மாற்றி கொடுக்க முடியாதா? நைட்டு பீடு வாங்கிட்டு என்ன சொல்றேன்னா, நீ இப்போ போடுங்க ஆர்டிஓபி கிட்ட என்ன சொன்னாங்க, எதிரில் போன்ல பேசுறாரு. நைட்டுக்குள்ள நான் கனெக்ஷன் கொடுத்துறாரு. அப்ப நான் சொன்ன ஜனல் கிட்ட, நீங்க யாரும் மாதிரி சொல்லியிருக்காங்க காலைல 9 மணிக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், மேற்கொண்டு போராட்டம் கூட இருக்காதுன்ற மாதிரி தான் நான் வந்து சால்வ் பண்ணி வந்திருக்கேன். ஆனா இப்போ வரும் 10:30 மணி வரல. இப்போ இவர் அனுப்புறாரு. முதல்ல வீடியோ எலெக்ஷன் டியூட்டில இருக்கிற தேர்தல் நடக்கும் அலுவலகா இருக்கனால எல்லாருமே அங்கங்க ஒரு டீம்ல இருக்காங்க. உப்பு தண்ணி, அந்த உலர் தண்ணி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த தண்ணியை வந்து அங்க தண்ணி அமைச்சிருக்காங்க. இங்கதான் சொல்றேன் நானு. முதல்ல இந்த தண்ணி எடுத்து லேப் டெஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. ஒண்ணு சரி, இந்த தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்ச நேரத்துல பாருங்க மேல வெள்ளையா வரும். இது சாப்பிட்டா என்ன ஸ்டோன் பாதிக்கும். ஜனங்களை சாவடிக்கு நிர்வாகமா அங்க காலி ஒரு தண்ணி நல்லா இருந்தா தண்ணி குடி தண்ணி கூட சுத்தமான தண்ணி கொடுக்க முடியல. அப்புறம் என்ன சார் நாங்க என்ன கேட்டோம்? அது வேற என்ன கேட்டோம்? இங்கதான் கொஞ்சம் லைட்டா ஆமா சார். அப்புறம் இங்க வர மாதிரி இருக்குதா? அது செக் பண்ணுங்க கொஞ்சம் நான் சார். அப்புறம் இது இருக்குது இங்கே சமையல் செய்து போராட்டம். ஓ, அப்படி முக்கியமானது